வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பன்னீர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, தனியாத்தூள், வெண்ணெய், கஸ்தூரி மெத்தி, எண்ணெய். வாங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம். அதுக்கு கடாய் காஞ்சிடுச்சு. அதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌனாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுன்னா தக்காளி போடணும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுடலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுட்டு அது போட்டுடலாம். இது காஷ்மீர் சில்லி பவுடர், அது போட்டுக்கலாம். கலராக இருக்கும். இது நல்லா வதங்கி துக்காக வரணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி பேஸ்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இதில் சர்க்கரை போட்டுப்பாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக பன்னீர் பட்டர் மசாலா லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் முந்திரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலானா நம்ம வெண்ணெயில் தான் பண்ணணும்னு இல்லை, எண்ணெயில் பண்ணிட்டு கூட வெண்ணெயை நம்ம மேலே போட்டுக்கலாம். சரி, முதல்ல நம்ம இப்போ எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், இன்னும் வெண்ணெய் போடலை. அதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லைங்க, வெந்தயக்கீரை, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம். பன்னீர் ஒரு சில ஃப்ரை பண்ணி போடுவாங்க, இப்படியே போட்டாலும் நல்லதாக இருக்கும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கொஞ்சம் நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில். இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயே. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். இது ஹோட்டலில் தான் கிடைக்கும் இல்லை, இது ஹோட்டலை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வாங்கி நம்ம வீட்டில் செய்யலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க,
ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.